ஆண்டவரும் ரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கம்மன் கதர் ஊழியத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் வாருங்கள், கூடுங்கள். கம்மன் கதர் ஊழியத்தில் பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் அநேக ஊழியர்கள், வயசில் மூத்த மக்கள் வந்திருக்கீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய அன்பு பிஷப் ஐயா எடிசன் ஐயா வந்திருக்காங்க. அவர்களோடு எனக்கு மிக நெருக்கமான அநேக ஊழியர்கள், வினோத், அப்படி அநேக ஊழியர்கள் வந்திருக்கீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கும் இந்த கம்மன் கதர் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி பாஸ்டர் ஃபெலோஷிப் உண்மைதான், தேவைதான். ஆனால் எதுக்காக கூடுறோம், ஏன் செய்கிறோங்கிறதான் முக்கியம். இன்றைக்கி இருக்க இந்த நிலைமையில் எங்கள் பீலா திருச்சபை, அவர் தான் இந்த காலத்தில் எங்கள் ஃபவுண்டர். இந்த கிராமங்களில் நான் எங்களுடைய பிரதர் சைக்கிளில் வருவாங்க. என்னுடைய ஒரு 22-23 வயசில் நான் அவரோடு இணைந்து சைக்கிள் வந்து, அதுக்கப்புறம் ஸ்கூட்டரில் வந்தேன், லேம்ப்ரட்டாவில். அதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோ ஃபுல்லாகிட்டு வேனில் ஏற்றக்கூடிய நிலைமையில் நான் லெஸ் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே, இங்கே வர முடியாது. 5 மணிக்கு மேலே 5 மணி வேணும் மெயின் ரோட்டில் வரலாம். 5 மணிக்கு மேலே இந்த மெயின் ரோட்லேயும் வர முடியாது. எங்கிட்ட இருக்க காசை பிடிங்கிடுவாங்க, அடிச்சிருவாங்க. எங்கிட்ட இருக்க வண்டியில் இருக்க சரக்கு எடுத்துருவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருந்த ஏரியா. இன்றைக்கி அந்த பீலாயாவுடைய அர்ப்பணிப்பு, அதுக்கப்புறம் மோகன்தாஸாவுடைய அர்ப்பணிப்பு, அநேக எல்லா மேல் வீட்டறைகளும் திருச்சபையாக மாறிட்டு, எல்லா மேல் வீட்டறைகளும் இப்போ நான் வந்தேன், எனக்கு ஐயா ஜெபம் பண்ணார். உங்கள் பேர் என்னையா? சாம்சன் ஐயா ஜெபம் பண்ணார். எனக்கு வயிறு வலியோ தலைவலியோ இல்லை ஏதோ ஒரு அற்புதம் கிடச்சிது. அப்புறம் வந்தேன். எனக்கு அவர் வந்த ஒரு சாட்சி சொல்லியாண்ணா, நான் ஜெபம் பண்ணேன், விடுதலை கிடச்சிது, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்தவர் சாட்சி சொல்லலாம். நான் சொன்னேன், சாம்சன் ஐயா விடுதலை கொடுத்தாரு. சொல்கிறப்ப ஒரு பாட்டை பாடினேன். ஒரு பாட்டு பாடுறப்ப எனக்கு நல்லா அவருக்கு நம்ம பாட நல்லா தெரிஞ்சது, தொண்டை நல்லா வந்தது. அப்படியே ஒர்க் ஷிப் கொடுத்தாரு கொஞ்சம் நாளில். பிறகு ஒர்க் ஷிப் கொடுத்து ஒரு நாள் மெசேஜ் கொடுத்தாரு. பிறகு மெசேஜ் கொடுத்து அப்படியே என்னை சின்ன பாஸ்டர், ஒரு மாதிரி சின்ன பாஸ்டர், எங்களை மாதிரி அசிஸ்டன்ட் பாஸ்டராக மாற்றினார். பிறகு பாஸ்டர் அவர் இல்லைன்னா ஒரு நாள் நான் மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தேன். பிறகு அவர் பெரிய ஊழியக்கார், தலைமை போதுகாராயிட்டார். வெளியே பையை தூக்கிட்டு கிளம்பிட்டார். என்னை மாதிரி சின்ன ஊழியக்கார் எங்கள் ஊழியம் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் அதுக்குள்ளே ஒரு 10 பேரை செட் பண்ணார். அப்புறம் அவர் தனியாக போய் என்ன பண்ணிட்டார், பக்கத்தில் மளிகை கடை ஆரம்பித்த மாதிரி சர்ச்சை ஆரம்பிச்சிட்டார். ஒருவேளை இந்த ஏரியாவில் எங்கள் பீலா திருச்சபை, அங்கே மோகன்தாஸ் ஐயா, அங்கே இவங்க பெரிய மாமனார் வேறு என்ன பால் எபினேசர், அவரெல்லாம் மூத்த ஊழியர்கள், மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஊழியர்கள். எனக்கு 40-50 வருஷமாக ஒரு அறிமுகமான ஒரு ஊழியர். 1995 முதலாவது அமாவாசை ஜபம் எங்களுடைய ஸ்கூலில் நடக்கிறப்ப பால் எபினேசர் தான் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. மூத்த ஊழியர். பொதுவாக அவருடைய அர்ப்பணிப்பு. அதுக்கப்புறம் அப்படியே ஊழியர்கள் பெருக 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 இந்த ஏரியா முழுவதும் வட சென்னை இல்லை சென்னையில் எல்லா ஸ்லம் ஏரியாலேயும் திருச்சபை வந்துருச்சு. மேலே அண்ணன், கீழே தம்பி நடத்துகிறாரு. வால்டெக்ஸில் ஒரு சர்ச்சை நடக்குது. மேலே அண்ணன் நடத்துகிறா, கீழே அப்பா ஒன்றா நடத்துகிறாங்க. அப்பா போன ரெண்டு சொத்து பிரித்தாங்க. உனக்கு மேலே எனக்கு கீழடான்னு 2 பேரும் மேலே கீழே நடத்துகிறாங்க. பொதுவாக அப்போ ஒரு யூனிட்டி இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்ன்றது கூடுறது நல்லது. ஆனால் கூடி ஜெபிக்கிறப்போ வந்து அது ஜெபமாக தான் இருக்கணும். வேறு பெரிய மெசேஜ், அதில் ஒரு கலெக்ஷன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நாம் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோமோ அவ்வளோ நேரம் தேசங்கள் அசைக்கப்படுது. நீங்கள் ஜெபிக்க அவங்க சொல்கிறாங்க, மிஷனரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு காணிக்க தர வேண்டாம், ப்ரேயர் போதியாங்க. என்ன போதும்? உங்கள் ப்ரேயர் போதும். காணிக்க இன்னொரு பக்கம், அது கடவுள் தானே உருவாக்குறாரு. ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் அது ஒரு பக்கம் உழுந்துக்கிட்டே இருக்குது. அது பிரச்சனையே இல்லை. காணிக்கு பணம் என்பது பிரச்சனை இல்லை. என் கூட ஒருத்தர் இருந்தார், எங்களுடைய டிஎஸ் பட்டம் விற்பார். பொடியாக கொடுத்தா விற்றுட்டு பணமாக்கிடுவார். மீதி வந்து பொடி மட்டும் தான் ரிட்டர்ன் தருவார், பணம் தர மாட்டார். என்னையான்னு கேட்டால், நீ டிஎஸ்ஸாக கொடுத்த, நான் கொடுக்குறப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தான். அது டிஎஸ்ஸாக இருக்கிறவங்க உனக்கு சொந்தம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறவங்க யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அவர் சொன்ன தத்துவம், நான் சொல்லலை. ஆனால் எவன்லாம் அப்படி நினச்சின்னா ஒரு படமாயிட்டான். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்காக உழைத்த மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் 90 விழுக்காடு நல்லா இல்லை. ஏன்னா ஒழுங்காக பணம் கொடுத்துருக்க மாட்டான். 10 விழுக்காடு ஏன் கொடுத்தானா பெரிய கோடி சொன்னார். அன்றைக்கி உட்காந்து ஒரு டெய்லி 40,000 50,000 10 உட்காந்து மாதம் 2 லட்சம் 3 லட்சம் பெரிய ஐஏஎஸ் ரேங்கில் சம்பாதிக்கிறான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் 5 லட்ச ரூபா சம்பளம், 40% ஐடி. அப்போ எவ்வளோ போயிடுது?
5 லட்சத்தில் 2 லட்சம் ஐடி போயிருது, 3 லட்சம் தானே. இவன் ஒன்றுமே ஐடியெல்லாம் 3 லட்ச ரூபா சம்பாதிப்பேன். யாருடைய ரேங்க்கு? யார் உண்மையாக இருந்தானோ அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கான்? எந்த தொழிலையும் சரி, எந்த தொழில்னா உண்மை தான் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? முன்னேற்ற முடியும். அந்த உண்மை என்பது ஊழியத்தில் நம்ம என்றைக்கு உண்மையாக இருந்தோமோ, உண்மை என்பது ரொம்ப பெருசு. அதாவது ரொம்ப அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ், ஒருத்தர் 10 கிலோ கோல்டு கொண்டு வந்தார். சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து இங்கே 10 கிலோ தங்கம் கொண்டு வராரு. 1 கிலோ 1/2 கிலோ கொண்டு வந்தாலே மாட்டிக்குவான். செயினோ காப்போ இப்போ போட்டுட்டு வரலாம், நிறைய இருந்தால் விட மாட்டான் கஸ்டமர்ஸு. ஆனால் 10 கிலோ தங்கத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டான். கஸ்டமர்ஸை மீறி வெளியே வந்து காரில் ஏற்றி கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்த பிறகு கஸ்டமர்ஸ் வந்து முடக்கிறாங்க. என்னென்னா 10 கிலோ தங்கம் கொண்டு வர ஒருத்தன் ஹெல்ப் பண்ணாலும் அவனுக்கு வெளியே வந்த பிறகு கமிஷன் கொடுக்காம வந்துட்டான். ஆமாம் 17-12 கிலோ தங்கம் 10 கிலோ போது போய் பிடியான்ட்டான். உண்மை இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ நேற்று 50 கோடிக்கோ 100 கோடிக்கோ கஞ்சா பறிமுதல் பண்ணுறாங்க கொடைக்கானலில், பாண்டிச்சேரியில். என்ன கமிஷன் கொடுக்காம என்ன பண்ணான்? மாட்டிக்கிட்டான், போட்டு கொடுத்துருவான். இப்போ உண்மை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சாதாரண திருடன்ட்டே உண்மை இல்லைன்னா மாட்டிக்கிறான்னா, உண்மையுள்ள ஆண்டவர் பரிவுண்ண ஆசிரியங்களை தருவார். ஆண்டவற்றை நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா, இந்த ஏரியாவில் இன்றைக்கி பீலா திருச்சபை, ரமோன் தசையா, பால் எவினேஸ்வரையா, இதேமாதிரி அநேக மூத்த ஊழியர்கள் நம்ம இந்த பகுதியில் எழும்பி அவங்க ஆண்டோடைய வார்த்தையை ஆண்டோருக்கு உழைச்சதால் அன்றைக்கி வாழ்க்கையில் அவங்களும் முன்னேறி இருக்காங்க. அந்த என்ன சொன்னாங்களோ இந்த ஏரியாவே என்ன பண்ணியிருக்கு? மாற்றப்பட்டிருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வர மாதிரி போனால் அங்கே காலை நீட்டி இருக்க பொம்பளை என்ன பண்ணுது? எழுந்து காலை நீட்டி வணக்கம் சொல்லுது. ஒரு 25 வருஷம் ஒரு எவன்டான்னு கேட்கும் அந்த அம்மா. புதுசாக உள்ளே போனால் என்ன கேட்கும்? எவன்டா இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான் புதுசாக, யாரா அவன், நீ யாரா அங்கே வந்த கேட்பாங்க. போக முடியாது. ஏன்னா அங்கே கஞ்சா பிராத்தெல்லாம் இருக்குது. எவனோ போட்டு கொடுக்க புது ஆஃபீஸர் எவனோ வரான், இல்லைனோ போட்டு கொடுக்க எவனோ வரான்னு விட மாட்டாங்க. இந்த காந்திபுரம் இந்த நேரே போய் லெஃப்ட்டில் திரும்பினா அந்த பிரிட்ஜுக்குள்ள ஒரு ரோடு போகுது. காந்திபுரம் இந்த பக்கம் ரோடு, 3 பக்கம் ரயில்வே, 3 பக்கம் ரயில்வே. அங்கே 3-4 சர்ச்சு நிற்கிறேன். என்ட்ரன்ஸில் ஒரு ஐயா நடத்துகிறார். என்ட்ரன்ஸில் பெரிய கூட்டம், பேர் தெரியல, ஒரு தடவை போயிருக்கேன். உள்ளே போனால் இன்னொரு அம்மா நடத்துது. சமூக சேவைன்னு ஒரு அம்மா சர்ச்சு நடத்துது. எந்தவித வருமானம், அடிப்படை வருமானம் இல்லை, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைக்கி அது ஒரு இடத்துல கிஃப்ட் கொடுக்க அந்த படத்தை போடுது. அந்த படங்கிறது ஒரு குழந்தைய வச்சுருக்கு, துணி இல்லாமல் போட்டிருக்கு. ஒரு குழந்தை, ஒரு 2-1.5 வயசு குழந்தை ஒரு அம்மா வச்சுருக்கு. அப்படி பின்தங்கன்னு இடத்துல போய் வேலை செய்கிற அந்த அம்மா. அந்த அம்மா பேர் தெரியல. இங்கே தான் நான் சோசியல் ஒர்க்குன்னு டைரியில் வச்சுருக்கேன் அந்த அம்மா செல், அந்த நம்பரை. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கி கடைநிலை ஊழியர்கள் நிறையா பேர் எழும்பியிருக்காங்க. அப்போ நாமளும் அது அதுக்கு நல்ல சேலை இல்லை, உணவு இல்லை, வாடகை கொடுக்க முடியல. ஆனால் அதால் முடிந்ததை பிறருக்கு அந்த அம்மா செய்து. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை தூக்கிட்டு எங்கடா போகிறேன்னா பாஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு போகிறாங்க. ஊழியர்னா எங்கே நம்ம பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் மத்தியானம் போய் உட்காந்து சோத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறான். அந்த அம்மா வேலைக்கு போய் சோறு போடுது. என்ன வேணால் ஹவுஸ் கீப்பிங் போகுதுங்க. ஹவுஸ் கீப்பிங்னா என்ன வேலை? வீட்டு வேலை கழுவ, பாத்திரம் பொங்கலாம், சோறு பொங்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் 10 பேர் வேலைக்காரங்க இருக்காங்க. இப்போ சோறு பொங்கறதுக்கு 10 பேர் இருக்காங்க. ஐஃபை அவங்களாம் ஹவுஸ் கீப்பிங். கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 15 வருஷமாக இருக்குது. எல்லா வேலையும் செய்வான். நல்ல பிள்ளை, உண்மையான பிள்ளை. அவன் தான் சோறு பொங்கி போடுறான். அதில் தான் அயன் பண்ணி நம்ம பிள்ளை பெண்டு வெள்ளை சட்டை போடுவோம். நம்ம யாருங்க? நம்ம யார்? ஊழியக்காரர், பாஸ்டர், ஊழியக்காரர் மீட்டிங். இன்னைக்கு இப்போ காலையில் பைபிள் வாசி, சொந்த குடும்பத்தை விசாரிக்க தெரியாதுன்னு என்னடா ஊழியக்காரன்னு கேட்குறாரு. நீ எப்படி சபையை விசாரிப்ப? குடும்பத்துக்கே சோறு போடல, நீ எப்படி சபையை விசாரிப்ப? பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. காலையில் வாசித்தேன், எனக்கு எந்த இடத்துல வாசித்தேன்னு தெரியல. காலையில் எழுந்தோன்னே வாசித்த வசனம். அவன் சொந்த குடும்பத்தையும் உனக்கு நடத்த தெரியல. அந்த அம்மா வேலைக்கு போய் ஆடு மேய்ச்சி சோறு போடுது. எனக்கு 30 வருஷமாக ஒரு பாலி ஊழியக்காரர் தெரியும். 1 தீமோத்தேயு 5:8. ஒரு பாஸ்டர் இருக்காரு மீஞ்சூரில். அந்த அம்மா ஆடு மேய்ச்சி சோறு போடுது. அவர் ஊழியத்துக்கு போகிறார். எங்கே போகிறேன்னா வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஒரு மீட்டிங், ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு மீட்டிங், ஒரு பாயிண்ட்டு பண்டாரம் போடுற மாதிரி. இன்றைக்கி மீஞ்சூரில் மீட்டிங், நாளைக்கு பொன்னேரியில் மீட்டிங், நாளைக்கு கம்மந்து கதரில் மீட்டிங். இந்த மீட்டிங்கை சொல்லி 5 பேர் 10 பேர் வந்து உட்காந்துக்கிடுவோம். நிறைய பேர் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கொடுத்த வேலையில் யார் உண்மையாக இருக்காங்களோ, கொடுத்த வேலையில் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களே ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை வாருங்கள், கூடுங்கள், நல்ல ஒரு நேம். இப்போ இதில் தலைவர், செயலர் ஒரு 2 வருஷம் முடிஞ்சோன்னா எலெக்ஷன் வந்து என்ன ஆகும்? தலைவர் போஸ்டிங் போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்?
அதுவும் போயிடுச்சுன்னு வைங்க, உடனே அவட அடுத்த ஊழிய ஆரம்பிச்சிடும். என்னென்னா பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து ஒரு சாதாரண பொறுப்பு அல்ல. காலையில் வாட்ஸ்அப்பில் 2 கதை கேட்டேன் வாழ்க்கையில். 2 எனக்கு ரொம்ப டச்சபிள். சைனா இப்போ கம்யூனிஸ்ட் நாடு, ஜீசஸ் சொல்ல முடியாது, ஃபயர் பண்ணிடுவான், சுட்டுருவான். இந்த ஆட்சிக்கு முன்னால் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், நீங்களும் கேட்டிருப்பீங்க அநேகர் இந்த சம்பவத்தை. இன்றைக்கி ரொம்ப டச்சபிள் மெசேஜ் அது. ஒரு ஃபாரினர் வர்றாங்க, அந்த ஒரு அவுட்டரில் போய் ஏழைகளை கண்டுபிடிக்கிறாங்க. யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, உதவியற்ற ஆட்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஃபாரின் மணி வருது, ஃபாரின் மணி கொண்டாந்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுத்து நடத்துகிறாங்க. உணவு கொடுத்து நடத்தி அது வந்து ஒரு 50, 30, 40 பேர் வந்துட்டாங்க. 30, 40 பேர் வந்துட்டாங்க. பின்னால் அந்த கவர்மெண்ட் மாறுது, அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டாக சைனா மாறுது. அப்போ அந்த வெள்ளைக்காரங்களெல்லாம் வெளியே அனுப்புது. இப்போ கடைசியாக இப்போ நமக்கு 15, 12 வருஷத்துக்கு முன்னால் இருக்க வெள்ளைக்காரங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. டூரிஸ்ட் பாஸ்போர்ட்டில் வந்திருப்பாங்க, 9 மாதம் 10 மாதம் இருப்பாங்க. ஒரு வாரம் ஊருக்கு ஜெர்மன் போயிட்டு திரும்ப பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணி இங்கே வந்துடுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி போயிட்டு வரப்போ ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டு கொண்டாந்து இங்கே செலவு பண்ணுவாங்க. ஒரு சில பாஸ்ட்டு கொடுப்பாங்க, வாங்குகிற பாஸ்ட்டு உண்மையாக செலவு பண்ணலை. இந்த தண்டனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, வாங்குகிற பாஸ்ட்டு உண்மையாக செலவு பண்ணலை. 100 ரூபா வந்தால் 90 ரூபா அவர் செலவு பண்ணுவார். அவருக்கு பேண்ட்டு, சட்டு, ஏசி வீடு, காரு, பங்களா, எக்ஸ்ட்ரா செலவு. 10 ரூபா தான் ஏழைக்கு கொடுப்பார். ஆனால் அவர் 90 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா எடுத்திருந்தாலும் ஒன்றுமே ஆகிருக்காரு. இது கடவுளுக்கே பொறுக்கலை. எப்போ இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணாங்களோ, நியாயாதிபதிகளை திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணுறப்போ மீதியானார், அமலேக்கியர், பெர்சியர் கையில் ஒப்பு கொடுத்துருவார் 40 வருஷத்துக்கு. அப்போ தான் உனக்கு இருக்கிற பலத்தோடய போகணும் பார். ஒருத்தனை சொல்கிறார்ல, சிம்சோனை கூப்பிடுறாரு, அப்புறம் எப்தாவை கூப்பிடுறாரு. இவங்கெல்லாம் நீங்களும் நானும் சிம்சோன், எப்தா, கிதியோன். யார் நம்ம? நீ போய் என் மக்களை மீட்டு கொண்டு வாங்குறாரு. சிம்சோன் சொல்கிறார், திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணுறாரு. சிம்சோன் பாவத்தில் விழுந்துடுறார். கிடியோன், உனக்கு இருக்கிற பலத்தோட போனால் யார் அவர்? கிடியோன். எப்தா, நான் போய் ஜெயிக்கணும்னா நீ என்னை ஜெயிக்க வச்சேன்னு ஒரு பந்தயம் சொல்கிறார். எனக்கு முன்னால் யார் வந்தாலும் அவங்கள என்ன பண்ணுறேன்? பலி. சொந்த பொண்ணு என்ன பண்ணுறாரு? உண்மையாக இருக்கிறார். இதுதான் நியாயாதிபதி. இதே மாதிரி இந்தியாவில் என்ன நடக்குன்னா, ஃபாரின்லேருந்து பணம் வருது, அந்த பணத்தை வாங்கி அவங்க ஒரு சிலர் 100ல் ஒருத்தர் அவங்களே செலவு பண்ணிட்டு போகிறாங்க. 99 பேர் கொடுக்குறாங்க இதே மாதிரி ஆள்கிட்ட. நான் வாங்கி என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான வசதிகளை பண்ணிவிட்டு ஒரு 10% ஃபோட்டோ எடுத்து போடுறேன். இது கடவுள் பார்க்குறார், பொறுக்கலை. அப்போ தான் எங்களை ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இது கடவுளின் திட்டம். ஒப்பு கொடுத்ததுக்கு ரீசன் நீங்களாம் என்ன இல்லை, உண்மை இல்லை. வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருந்தால் அவங்க அங்கேருந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து இயேசு ரட்சிக்கிறார், அந்த என்னடா வில்லேஜ் மினிஸ்ட்ரி, தெருமனை மீட்டிங், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார் சொல்கிறான். எவனாவது ஏற்றுக்கிறானா? ஏதோ 1,00,000 பேர்லனா ஒருத்தர் ரட்சிக்கப்படும். ஆனால் இந்த தெருவில் இருக்க உணவு இல்லாத மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு, ஆடை இல்லாத மக்களுக்கு ஆடை கொடுத்துட்டு, எஜுகேஷன் இல்லாத மக்களுக்கு எஜுகேஷன் கல்வி கொடுத்துட்டு, யாருக்கு உதவியிலையோ அந்த அனாதையை கண்டுபிடிச்சி ஒரு ஊழியம் பண்ணுங்க. இவர்கிட்ட என்னப்பா இருக்குது? சாம்சன் ஐயாட்ட என்ன இருக்குது? தாடி மட்டும் இல்லை, ஏதோ ஒரு அவருக்குள்ள ஒரு பவர் இருக்குது. எதுக்குடா நீ கிறிஸ்தவனா மாறினா? அவருக்குள்ள ஒரு பவர் இருக்குது. இப்படி தான் சைனாவில் அந்த அம்மா செஞ்சாங்க. செய்கிறப்போ அவங்க அந்த ஃபாரின்காரெல்லாம் போய் சொல்லிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அப்போ அதில் ஒரு லீடரை கண்டுபிடிக்கிறாங்க. லீடரை கண்டுபிடிச்சி அந்த லீடர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு நீ இதை வச்சுக்கோ, நீ என்ன பண்ணு நடத்துக்கிறாங்க. அதில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஓல்டு ஏஜ் அந்த அம்மா என்ன பண்ணுறது நடத்துதான். ஆனால் எந்த வித உதவியில் அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிலோ கோதுமை வாங்குறாங்க. 1 கிலோ கோதுமை வாங்கி அதை மாவாக்குறாங்க, மாவாக்கி ரொட்டி ஆக்குனாங்க, ரொட்டியாக்கி ரொட்டியை விற்றாங்க. அடுத்த நாள் 1.5 கிலோ கோதுமை வாங்கினாங்க, அடுத்த 2 கிலோ கோதுமை வாங்கினாங்க. இதன் மூலம் 50 பேர் இருந்தால் 100 பேர் ஆகிட்டு, 50 பேர் இந்த இடத்துல 100 பேர் ஆகுறாங்க. 100 பேர் ஆகி அது டெவலப் ஆகிடுச்சு. அடுத்த கவர்மெண்ட்டு வந்த கவர்மெண்ட்டு அவன் வச்சுக்கிட்டு போன ஹாஸ்டல் வருமானம் இல்லை, மூடிட்டாங்களா, செத்து போனாங்களா, அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனம் இருக்கான்னு அவன் செக் பண்ண சொல்கிறான். செக் பண்ணால் போய் சொல்கிறான், இல்லை முன்னை விட 3 மடங்கு அதிகம். அதாவது ரோம் கவர்மெண்ட்டு, ரோம பேரரசு 1ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசன் வர்றான். அவன் வந்து கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாதுன்னு கிறிஸ்தவங்களை என்ன பண்ணுறான், அதாவது கிறிஸ்தவர்களை பிடிச்சி, அதாவது நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை பிடிச்சி என்ன பண்ணுறான், சிலுவையில் கட்டுறான். மேலே கட்டி தொங்க விட்டுட்டான். 2 கையை 2 பக்கம் கட்டிட்டு காலை கட்டி தொங்க விட்டுட்டான். கீழே நெருப்பை போட்டுட்டான். நெருப்பு மேலே எரியுது.
ஒரு 10 அடி 15 அடிக்கு மேலே அவன் தொங்கிட்டு இருக்கான். யார்? கிறிஸ்துவ பாஸ்டர். இவர் பக்கத்தில் சிக்கன் 65 ரசனையாக சாப்பிட்டுட்டு இருக்கிறார். கிறிஸ்துவனை இப்பெல்லாம் துன்பப்படுத்துகிறப்போ அந்த சிக்கன் 65 சாப்பிட்டு ஒரு நாள் எதிர் பக்கத்து ஊருக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். ரோம பேரரசுக்கு அடுத்த பேரரசு வரப்போ சண்டைக்கு வர்றான். கிரேக்க பேரரசு. ரோம பேரரசுக்கு அப்புறம் கிரேக்க பேரரசு. சண்டைக்கு வர்றப்போ இவன் தோற்று போகிறான். இப்போ சாக போகிறான். எப்படின்னா சவுல போய் கடைசியில் அந்த ஈட்டில் விழுந்து சாகிற மாதிரி அவர் சாக போகிறார். சாக போகணும்னா அவர் நெஞ்சில் அந்த ஜஸ்ட்டில் அவரை குத்திக்கிட்டு ரத்தம் வடியுது. ரத்தம் வடிகிறப்போ அவருடைய தளபதியை கூப்பிட்டு, நான் இவ்வளோ கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கேன், கிறிஸ்தவ எண்ணிக்கை குறைஞ்சிதான்னு கேட்டான். பதில் சொன்னது என்னன்னா, நீ வர்றப்போ இருந்ததை விட 100 மடங்கு அதிகமாக இருக்காங்க. அதுதான் அவர் பண்ண. வெட்ட வளருவான், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இதே தான் அந்த டிஸ்டர்ப் பண்ண ரோம அந்த 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 சைன பேரரசு அவங்கள தொல்லை பண்ண போச்சு. 100 மடங்கு வளர்ந்தாங்கன்னு உடனே ஒருத்தரை அனுப்பி அவங்கள போய் அழிச்சிட்டு சுட்டுட்டுவான்னு போனான். போனவே இல்லை, முடியல, நாங்கள் திரும்பி வந்துட்டேன்னு 3 பேர் திரும்பி போயிட்டாங்க. நீங்களாம் போய் சொல்கிறீங்க, நானே போகிறேன்ட்டு போனான். நானே போகிறேன்னு நம்ம சொல்கிறப்போ இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, அந்த மக்கள் நமக்கு இடைஞ்சல் வந்துருச்சு. அந்த மக்கள் முழங்காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரலோகத்தின் தகப்பனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? சங்கீதம் 24 சொல்ல, யார் இந்த மகிமையின் ராஜா? சேனையில் கர்த்தர், பூமியும் நிறைவும் என்னுடையது. அவர் தான் ஆளினார். நீங்களும் ஆராதிக்கும் ஆண்டவர் உயிருள்ளவர், பேசக்கூடியவர். நேற்று வரையும் அவன் செஞ்சான் பொம்மை, இன்னைக்கு அதை கடவுள். நம்ம அப்படி பண்ணலை. நேற்று வரையும் இப்போ எங்கள் கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிற வழியிலும் பொம்மை செய்கிறாங்க. அது பொம்மை ரோட்டில் அடுக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. லைனில் நின்று பேரம் பேசி வாங்குறாங்க. கண் கூட டெய்லி பார்க்குறேன். இது உங்களுக்கு ஒரு சீசனுக்கு வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சோன்னா, அது வீட்டுக்குள்ளே வச்சோன்னா யார் ஆயிடுது? அந்த பக்தி நம்மகிட்ட இல்லை. அவனுக்கு அந்த பக்தி நம்மகிட்ட இல்லை. அந்த கடவுள் ஏன்னா நீங்கள் நான் ஆராய்க்கும் ஆண்டவர் அவர் உயிரோட. அந்த மக்கள் விசுவாசத்தோடு முட்டி போட்டுருக்கலாம். விசுவாசத்தோடு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்களாம். அந்த 3 பேரும் போயிட்டான். எப்படி எலியாவுக்கு விரோதமாக ராஜா எழும்பி அந்த 50 பேர் அனுப்பி எலியாவை தூக்கிட்டு வாடாங்கிறான். என்ன நடக்கு? வர முடியல. கடைசி 50 பேரை கொண்டு போயிடுச்சு. 2வது 50 பேரை, 3வது 50 பேர் காலில் விழுறேன். அப்பா 50 பேராக சேர்த்து போகிறோம், உன்னையெல்லாம் அங்கே சாகமா, தயவு செஞ்சு நீ வந்திருப்பான்னு கெஞ்சி தான் தங்களை தாழ்த்தி கூட்டினாங்க. உடனே போனான். போயிட்டு சொன்னான், இப்போ கட்டில் விழுந்து செத்து போடான்ட்டு போயிட்டான். பயந்தாரா எலியா? பயந்தாரா? அவர் சொல்கிறாரு, வேதத்தில் எத்தனை தடவை டு நாட் அஃப்ரைட் எத்தனை தடவை சொல்லியிருக்கு? பயப்படாது. 365 தடவை சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் இருக்கிறவர் வேணும். 128 ஒன்று. வாழ்க்கை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ, வாழ்க்கை பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்க வாக்குத்தது என்ன? இன்னைக்கு கூட காலில் போன ஒரு கல்யாணம். கர்த்தருக்கு பயந்தவர் வழி அடைக்கிறவனோ அவன் கைகளின் பிரயாசத்தை. நேற்று தலைவர் சொன்னார் வாடகை கொடுக்க முடியலன்னு. எங்கள் தலைவர் சொல்ல முடியாது. அப்புறம் 128 என்னது இல்லை, பொய்யாயிரும். கைகளின் பிரயாசத்தை நீ வேலை செய்யல, கொடுக்க முடியல வாடகை, அவ்வளோதான். ஆண்டோடைய தீர்ப்பு, அவ்வளோதான். இது மாற்று கருத்தே இல்லை. அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் இதாங்க. அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்று தாங்க. தீர்ப்பு, நியாயம், நீதி ஒன்று தான். அது மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு எய்ட்ஸ் வியாதி வரப்போகிறப்போ எய்ட்ஸ் வியாதி சொன்ன பிறகு என்னை மனம் தெரிந்து முழங்கால் நின்னா எய்ட்ஸ் வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்க மாட்டேன். மாற்றி விடுதலை கொடுப்பார். அதுதான் இவற்றுடைய குவாலிட்டி. இதுதான் கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம். இந்த கிருபையின் காலம், இரக்க காலம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து, அதுதான் கர்த்தருக்கு பயந்து நினைக்கிறவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை இவர் கொடுத்து நான் என்ன பண்ண முடியாது? இவர் நான் ஒய்ஃபு சம்பாரிச்சு என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. தலையில் தான் குட்டு வாங்கணும். என் ஒய்ஃப் சம்பாரிச்சு நான் சாப்பிட்டேன் சாப்பிட முடியுமா? அப்போ குவாலிட்டியாகவே என்ன பண்ணலை. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்க. இந்த கஷ்டம் கடவுள் கொடுக்கறதில்ல. யார் கூட கஷ்டம்? நீங்கள் இப்போ மனம் மாறி பாருங்கள், மனம் திரும்புங்கள். பக்கத்தில் இருக்க சின்ன ஜபம் தான். பிதாவே பரதேசிலே வேதத்தில் உள்ள ரொம்ப சின்ன ஜபம். பரலோகம் என்னது? அழுகை இல்லை, துயரம் இல்லை, கம்பளம் விரிக்கப்பட்டது,
இனி அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை. மனம் திரும்புதல். ஒருவேளை அந்த மக்கள் முழங்காலில் போட்டாங்க. மூணாவது அந்த ஊர் அதிபதியே, அந்த அதிபதியே வரார். நான் போய் பார்க்குறேன்டா என்னன்னு. ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணிச்சான். ரொம்ப தீவிரமாக அந்த மக்கள் ஜெபம் பண்ணாங்களாம். 70 பேர் நின்று முழங்கால். வந்தானா அந்த ரூம்குள்ளே கால் வச்சான். அந்த என்ட்ரன்ஸில் கை வேலை செய்யல, கால் வேலை செய்யல, துட்டிக்கிறான் அக்கினியில். ஒருவேளை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் அதில் தான் சொல்ல கூடி ஜெபித்தார்கள். இன்னைக்கு போட்டிருக்க வசனம் என்ன? இன்னைக்கு நோட்டீஸில் ஒரு வசனம் போட்டிருக்காரு ஐயா. அப்போஸ்தலர் 2:1. அவர்கள் பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது, பெந்தைகாஸ்டல் என்பது 50 விடுதலை, லேவியராகும் 23 விடுதலை, விடுதலையின் பண்டிகை. அந்த விடுதலை 50வது நாள் விடுதலை, 7 வாரங்கள், 7வது வாரம் 50ஆம் நாள் விடுதலை. எப்படி பஸ்கா பண்டிகை, இயேசு கிறிஸ்து இப்போ எழுந்த இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது விடுதலை, 50ஆம் நாள் பஸ்கா பண்டிகை. அந்த விடுதலை நாளை கொண்டாடினாங்க. அவர் இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடித்தாங்க. இன்னைக்கு 50 நாளைக்கு முன்னால் இயேசுவை ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் அரைஞ்சாங்க. அதிலிருந்து 50ஆவது நாள் உயிரோடு எழுந்த 50ஆம் நாள்லேருந்து பெந்தைக்கோஸ்தே திருநாள், அன்னைக்கு விடுதலை நாள். அன்னைக்கு விடுதலை அவங்க ஒன்று கூடி ஜெபித்த பொழுது. அதுவரை சீசர்கள் என்ன பண்ணல? ஒன்று கூடி ஜெபிச்சாங்கன்னு எங்கேயா சொல்லியிருக்கா? சொல்லலை. சொல்றாரு, டீச்சிங் சொல்றாரு. யோவான் 13 சொல்றாரு, நீங்கள் ஒருவர்கள் அன்பாயிருங்கள், புதிதான ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்றாருல. நியூ கமாண்ட்மெண்ட். 10 கட்டளையை சுருக்கி SMS ஆக்கி ஒரு கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணல? இப்ப நம்ம ஒன்று கூடி ஜெபித்திருக்கோம். ஒன்று கூடி நீங்க ஜெபிக்கிறப்போ இந்த தேசம் எப்படி வேசார்பாடி, சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம், இந்த பகுதி, அந்த கோட்டை, இன்னும் எனக்கு சொல்ல தெரியல இத்தனை பகுதிகள் அசைக்கப்பட்டிருக்குங்க. அசைக்கப்பட்ட நம்ம ஜெபித்த நம்முடைய பாஸ்டர்ஸுடைய ஜெபந்தான். பாஸ்டர்ஸ் அங்கே எழும்ப அந்த பகுதியில் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டிருக்கு. இன்னும் நீங்கள் எழுப்ப இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நிச்சயமா மாறுங்க. ஒருவேளை அந்த எழுப்புதல் உங்களுக்கு எனக்கு இருக்கிறா ஐயா, ஜெபிக்கிற ஒரு தன்மை உங்களுக்கு எனக்கு இருக்கா? அப்படி ஜெபிக்க ஆண்டுடைய சன்னிதானத்துல நீங்களாம் ஒன்று கூடி ஜெபிக்க எதையும் பத்தி கவலைப்பட வேண்டாம். நீ உண்மையா நீங்க ஜெபிச்சுட்டு போங்க, உங்க வீட்டுல காக்கா கொண்டாந்து கொடுக்கும். மெத்தடிஸ்ட் திருச்சபை உடைய ஃபவுண்டர் சார்லஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி ஆலயம் பார்த்துருப்பீங்க பிராட்வேல. இவங்க 1750 ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி. மெத்தடிஸ்ட் திருச்சபை, எல்லா திருச்சபைகளும் எல்லா திருமணிகளும் திருச்சபைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பெந்தைக்கோஸ்தே திருச்சபையுடைய வளர்ச்சி வந்துச்சு. எல்லாரும் பாஸ்டர் ஊழியம் பண்ணலாம், ஒருத்தர் இல்லை, எல்லாருமே ஊழியம் பண்ணலாம். அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய குவாலிட்டி. அதுக்கு முன்னே பைபிள் ஒருத்தர் தான் வச்சுருக்கணும், பாஸ்டர் மட்டும் தான் வச்சுருப்பார். அவர் வாசிக்க கேட்கணும். பைபிள் வைக்க கிடைக்கல, அனுகூலமாக இருந்தது, வைக்கவும் முடியாது, இது பவர்ஃபுல்னு சொன்னாங்க. அவங்க அப்படி உடைச்சி மெத்தடிஸ்ட் திருச்சபை ஆரம்பிச்சாங்க. இந்தியா வேர்ல்டு முழுவதும் பெரிய திருச்சபை. காரணம் என்னென்னா, முழங்கால நின்று பைபிள் வாசிப்பாங்களாம். எத்தனை மணி நேரம் வாசிக்காங்கன்னு தெரியாதான், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஜிஎல் மூடி வளர்ந்ததுடைய ரீசன் என்னென்னா, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவார். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன், முதல் ஜனாதிபதி, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணும். அதை தான் அவர் அமெரிக்கா ஜனாதிபதியாக மாறினாராம். நாம் எல்லாம் பார்த்த பாஸ்டர் ஏசன்னா, அவர் சொல்கிறது ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப் நான் ஸ்கூலில் நடத்தினா, அதில் ஒரு சில இதில் வந்திருப்பீங்க. உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதும்பார். எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. உட்காராமல் எப்படிங்க சாப்பிட முடியும்? இப்போ நான் பாஸ்டர் இவர் கூப்பிட்றேன், ஐயா அங்கே வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு உணவு கொடுக்குறேன். அவங்க வீட்டுக்கு போகிறப்போ அவர் இருங்க கறி வாங்கிட்டு பிரியாணி பண்ணி தரேன்னா, அங்கே என்ன பண்ணக்கூடாது? ஃபேனு கீழே இருக்கிறது என்ன பண்ணணும்? போனோன்னா முடிஞ்சோன்னா சோறு கொடுத்து என்ன பண்ணணும்? தோத்திரம் ஆண்டவரையும் என்ன பண்ணிடணும்? அதான் உட்காந்து சாப்பிடணும். அவர் அதுக்கு சொல்கிற ரீசன் என்னென்னா, டைரெக்டாக அவர் கூட பிஏவாக இருந்த சின்ன தம்பி ஒருத்தர் சொன்னார். அவர் முதல் ஆண்டு விழாவில் மது நடத்தினாங்க, அந்த சிமெண்ட் ரோடில், அந்த கல்ற பக்கத்தில். அதில் என்ன சொன்னாருன்னா, ஒரு அம்மா முதல்ல அவர் சர்ச்சை ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஒரு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்களாம். வீட்டுக்கு போனாராம் சாப்பிட. பழைய சோறு புளிச்சிருச்சு, 3 நாள் ஆச்சு.
அதான் இருக்குது. ஆனால் சாப்பிட கூப்பிட்றாங்க, போகிறாரு. வேண்டாங்கிற இல்லை வாயா நீ சாப்பிட்டா எனக்கு ஆசீர்வாதங்கிறார். போகிறாரு. போனால் புளிச்சிருச்சு. பழைய சோறு, பழைய பருப்பு குழம்பு, தால் பழைய பருப்பு குழம்பு. அதுவும் டேஸ்ட்டு இன்னைய பருப்பு குழம்பு நாளைக்கு சாப்பிட்டா அது டேஸ்ட்டு மாறிடும். நாளைக்கு சாப்பிட்டா ஒன்றுக்கும் வராது. அப்படி குழம்பு ஒன்று கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஃப்ரிட்ஜு கிடையாது அவங்க வீட்டில், ஏழை வீடு, வேறு வழி இல்லை, அது வாய்க்கே கொண்டு வரல. இருந்தாலும் அந்த அம்மா கொடுத்ததெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறார். தரையில் தான், சேரில், தரையில். வீட்டுக்காரன் வர நல்ல குடிகாரன். அவன் குடிகாரத்தில் சென்னை மொழியில் திட்ட மாதிரி ஆந்திரா மொழியில் அவரை கண்ணாபின்னான்னு திட்டுறான். அவர் சோறு வேண்டான்னு வச்சுட்டு கிளம்புறாரு. இறக்கி நாத்தடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் கிளம்புறாரு. கிளம்புறப்போ அந்த அம்மா கும்பிடுது சாப்பிடுன்னு. அவன் திட்டுறான். வேறு வழியில் சாப்பிடுன்னு இவன் சாப்பிட்டுட்டு போனாரான். சாப்பிட்டு போகிறப்ப ஏன் நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அவன் அந்த ஒரு வார்த்தை அவனை அப்படியே ஈட்டி மாதிரி குத்திச்சான். இத்தனை திட்டுறான், நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்போ இவன் யார் அப்போ அறியும்னு கேட்டார். கேட்டுட்டு அந்த அம்மாட்ட அவன் ஒய்ஃப்ட்ட இவன் இந்த ஆள் எங்கே சர்ச்சை வச்சுருக்கான்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டு போனாங்க. அந்த வாரம் அந்த சண்டே சர்ச்சுக்கு போனாங்க. அந்த ஒர்க்ஷிப்பில் கலந்துக்கிட்டாராம். ஒர்க்ஷிப்பில் கலந்து தொடப்பட்டு அங்கனே ஞானஸ்தானம். அங்கனே ஞானஸ்தானம் பெற்றது இல்லாமல் நான் சொன்னேன்னா 1 கிலோ அரிசி தரேன், 2 கிலோ அரிசி, நான் 1 ரூபாய் சோத்துக்கு இத்தனை திட்டினேன், நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ கொடுக்குறது கஷ்டம். ஏழை கொடுத்துட்டார். தோத்திரன்னு வாங்கிட்டார். வாங்கி அடுத்த வாரம் அந்த சோறு போட்டார் சர்ச்சைக்கு. அதுதான் கூடார பண்டிகை. இன்றைக்கி பிப்ரவரி மாதம் இந்த ரோசனா மந்திர் திருச்சபை குண்டூரில் நடக்கு. ஒரு வேளைக்கு 50 லட்சம் பேர், 2 வேளைக்கு 1 கோடி பேர், 5 நாளைக்கு 5 கோடி பேர் சாப்பிட்றாங்க. அதுதான் இங்கே பெண்டிகாஸ் திருச்சபை கூடார பண்டிகை. 2 வேளை யாருனாலும் போய் சாப்பிடலாம். சாம்பார், ஒரு ரசம், ஒரு கோஸ் கூட்டு, இதுதான் 2 வேளை, மத்தியானமும் நைட்டும். பாஸ்டர்ஸுக்கு தனியாக ஐஃபையாக இருக்கும், வெளியூர்காரனுக்குலாம் ஐஃபையாக இருக்கும். மெட்ராஸ்காரங்களுக்கு சாம்பார் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கேன்னு நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு நாள் அவரும் சாப்பிட்ருக்கார். ஏன்னா எங்களுக்கு சோறு போட்ட இடம் டக்குன்னு போய் உட்காந்து 2 பேரும். உண்மையிலே சூப்பர், நல்லா இருக்கும். அதுதான் கூடார பண்டிகை. ஒருவேளை இன்னைக்கு நாம் அப்படி ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு உட்காந்து சாப்பிடக்கூடாது, அடுத்து சொல்கிறாரு படுத்து தூங்கக்கூடாது. மூடிக்கிட்டு படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டு ரெண்டும் ஒன்று தான். 10 என்னென்ன ரெண்டும் ஒன்று தான். அவர் சொல்ல படுத்து தூங்கக்கூடாது. பையன் மாதிரி பெரிய என்ன இருக்குத்தனமாக இருக்குது. நின்றுக்கிட்டு எப்படியா தூங்க முடியும், உட்காந்து எப்படியா தூங்க. எத்தனை தடவை நான் வேனில் என்னுடைய காரில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன். எத்தனை நாள் வேனில் தூங்குறதா எனக்கு தூக்கம். எப்படி தூங்குற மாதிரி இருக்காது. திரும்ப எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம், பஸ் ஸ்டாண்ட்லன்னு ஒருத்தர் ஏசு நல்லவர்னு சொல்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்கிறேன், இல்லை ஒரு கூட்டத்தில் சொல்கிறேன், எங்கே சொல்கிறேன். ஆனால் எங்கேன்னு சொல்கிறோம், கையில் காசு இல்லை, எம்டி பாக்கெட்டு, டீ கூட வாங்கி கொடுக்க இல்லை, தண்ணி கூட கிடைக்கல. அன்றைக்கி வெளியே பிளாஸ்டிக் குடத்தில் வெளியே தண்ணி வைப்பாங்க, குடிச்சிட்டு போகலாம், ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்போ கேன் 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறான். தண்ணியை குடித்தா, டீ சாப்பிடாம தண்ணி குடித்தா சண்டைக்கு வந்துடுவான் கடைக்காரன், நிறைய கடைக்காரன். அன்றைக்கி ஒரு தண்ணியை குடிச்சு அது கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம வீட்டில் போய் ஐயா இவ்வளோ டயர்டு, பசி, ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி எவ்வளோ ஊழியம் பண்ணோம் சொன்னோம். இதுதான் ஊழியம். இவ்வளோ கான்ட்ராக்ட் பேசிக்கில் நான் ஜோம் பண்ணேன் உங்களுக்காக, அதனால் எனக்கு காணிக்க கொடுக்குங்கிறது ஊழியம் இல்லை. நான் உங்களுக்காக ஜோம் பண்ணேன், அதனால் நீ பணக்காரனா இருக்க எனக்கு காணிக்க கொடு, இது ஊழியம் இல்லை. இந்த வேலை செஞ்சேன் இவ்வளோ துட்டு கொடு, அது ஊழியம் இல்லை. அதுக்கு பேர் என்ன இல்லை, சம்பளம். வேலை செஞ்ச சம்பளம், அவ்வளோதான். என் கணக்காக தான். உங்கள் கணக்கு எப்படிங்க? கூலி, அது ஊழியமா? எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க ஒய்ஃப் கழிச்சுப்பாங்க. ஆண்டவர் கொடுப்பாரு. காத்திருந்தார். ஒரு நல்ல சகோதரி நல்லா கவனிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அவ்வளோ அருமையாக கவனிப்பாங்க. அப்போ நம்ம கண்ணீரோடு போன என்னை மாதிரி போன ஊழியக்காரங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கான பேர் போயிருப்பாங்க. அவருக்காக ஜோம் பண்ணியிருப்பாங்க. காத்திருக்கணும் கர்த்தருக்காக. அதுதான் சொன்னார், பகலெல்லாம் சோறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ராத்திரி வீட்டில் போய் என்ன பண்ணணும், டயர்டாக இருக்குன்னு கை காலை கழுவிட்டு அங்கேயும் இல்லைன்னு படுத்து தூங்கிடக்கூடாதான். முழங்காலே நிற்கணும். முழங்கால் நின்னே தூங்கணுமா அவர் சொல்கிறார். எது சொல்கிறாரு? அவ்வளோ டயர்டை முழங்காலினே தூங்கிடணுமா. அதுதான் 1200 சர்ச். அவர் 40 வருஷம் ஊழியத்தில், 35-40 வருஷம் ஊழியத்தில் 1200 சர்ச்சை ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறார். அடுத்த ஜபம் அப்படி தான் ஜான் வெஸ்லி. இதெல்லாம் நம்ம பார்த்தவங்க. சாம் சுந்தரம், இது குண்டூர் லோக்கல். சாம் சுந்தரம் இன்னைக்கு வெட்டிக்கிட்டு சாப்பிட்றான், அது வேற. அது நீங்கள் சம்பாரிச்சு வச்சது அடுத்து. அதான் பிரச்சனை. இப்போ இவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார் கரெக்டாக. 2-3 சர்ச்சா இருக்குது. சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பி, மாமே, மச்சான் எல்லாம் சர்ச்சு வச்சுருக்கான். உண்மையா இல்லையா? பொய்யா?
இது இல்லை. சாம்சுந்தர் ஐயா முழங்கால் நின்னதில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி சென்னையில். நம்ம கண்கூடா பார்த்த ஊழியர்கள். நெட்டில் டவுன்லோட் பண்ண வேண்டாம், புக்கில் வாசிக்க வேண்டாம், இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஞானம். அப்போ நீங்களாலும் முழங்கால் நின்று ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஊழியத்தை தருவாருங்க. ஆளும் இது அவர் சொல்லுவார். நம்ம அழைச்சது யார்? உண்மையான அழைப்பு. ஒரு சிலர் கடை வைக்கிறாங்க, பிளாஸ் ஆயிடுது, அப்படியே ஒரு பாஸ்வேர்டை ஒட்டிக்கிட்டு நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன்னு கதை ஓடுது. ஒரு சிலர் நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஹீலிங் இருந்தது, ஒரு மிரக்கல் இருந்தது, அப்படியே ஒரு பாட்டு பாட தெரிஞ்சது, பாட்டு பாட தெரிஞ்சு அப்படியே மெசேஜ் வந்துச்சு, அப்படியே மெசேஜ் வந்து பாஸ்ட் ஆகிட்டேன். அது ஒரு கூட்டம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில கூட்டம் ஏதோ இப்படி பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உட்காந்து நானும் ஊழியக்காரன் பேண்ட் ஷர்ட்டு போட்டு சோத்தை தின்னுட்டு போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக அழைச்சேன்னா அதுதான் ஐஜான், அதுதான் எடிசன், அதுதான் ஜெபஸ்டின். இன்னைக்கு தெரிஞ்ச ஜெபஸ்டினுடைய மாமனார் ரூபன் ஐயா. அது அங்கே அந்த பக்கம் ஜிப்பா இருக்காரு. ரூபன் ஐயாவுக்கு பின்னால் சாமியார். முதல் ஊழியத்தில் ஒரு 100 பேர் 150 பேர் இருக்காங்க, ரெண்டாவது பேர் ஒரு 300 பேர் இருக்காங்க. காலிங்கிறது ஆண்டோடைய காலிங்க்கு என்ன பண்ணிருக்கணும்? வெயிட் பண்ணணும். அழைத்த அழைப்புக்கு வெயிட் பண்ணணும். எப்படி ஆண்டவர் அழைக்கிறாருன்னா, அன்னைக்கு கேட்ட அடுத்த வாட்ஸ்அப்பு ஒரு பெண் அடிமையாக வர்றாங்க, ஒரு பேர் ஏதோ சொல்கிறாங்க, நான் எழுதுறது எனக்கு காலையிலேருந்து வேலை, ரொம்ப வேலை. அடிமையாக கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கு பேரே அடிமை, கைவிடப்பட்டவள். ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அடிமையாக போன வீட்டில் சோறு தண்ணி இல்லாமல் அந்த பொண்ணு கொடுமெல்லாம் புண்ணு அசிங்கமாகிடுது, நாத்தடிக்க ஆரம்பிச்சிருது. கூட்டிகிட்டு அடிமையாக கூப்பிட்டு போகிறவங்கள சோறு விடாமல் திரட்டி விட்டுறாங்க. திரட்டி வெளியே விரட்டி விட்டாங்க, அனுப்பிட்டாங்க. இது வெளியே ரோடில் இந்த அரைகுறை ட்ரெஸ்ஸில் பாதி ட்ரெஸ்ஸில் அழுக்கப்பம் லேடிஸ் சுற்றுது, ஜென்ஸு சுற்றுறாங்க. அப்படி போன ஒரு மிஷினரி கூட்டம் பிடிச்சி அந்த பிள்ளையை கூட்டியாந்து அந்த புண்ணெல்லாம் கழுவி அதில் எண்ணெய் போட்டு அதை காய ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு நல்ல உணவு கொடுத்து அதுக்கு காப்பாற்றுறாங்களாம். அதுவரையும் அன்புனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்த அந்த பெண் தன்னை இப்படி ஒருத்தர் எடுத்து தன்னுடைய காயங்களில் கழுவி அதில் எண்ணெய் போட்டு சுகத்துக்கு மாத்திரை கொடுத்து உணவு கொடுத்து நல்ல ஆடை கொடுத்து நேசித்தாங்க. இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. அதுதான் 1 கொரிந்தியர் 13:13 சொல்கிறாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. இதில் என்ன நிற்குது? சேரிட்டி, அன்பு. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து என்பது இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு என்னுடைய காண்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு வீடு கொடுக்குறாரு, வாசல் கொடுக்குறாரு. இல்லை கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது என் பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்து போகிறது தான் கிறிஸ்தவம். நம்ம பிறருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பிறருக்கு என்ன செய்ய போகிறோம்? உங்கள் திருச்சபை, இப்போ அவங்க திருச்சபை அவங்க அமாவாசை ஜெபம் நடத்துவார். வீட்டுக்கு நல்ல முக்கு வீடு, வீட்டுக்கு முன்னால் வாசல் ஒரு மேடை மாதிரி, சின்ன மேடை, ஒரு ஆள் விற்கிற மாதிரி ஒரு மேடை போட்டு வச்சுருக்கிறாரு. மாஸ் மேடையா ஏதோ ஒரு மேடை. அது முன்னால் என்ன, அவங்க முன்னால் ஒரு 850-200 பேர் இருப்பாங்க. ஆனால் 1,00,000 பேர் காஸ்பல் கேட்டிருக்காங்க. அவர் அமாவாசைக்கு ஜெபம் சொல்கிறப்போ, இப்போ அதை சொல்கிறப்போ, வெளியிலன்னு சொல்கிறப்போ 1,00,000 பேருக்கு காஸ்பல் போகுது. அதை விட பெருசு என்னென்னா, வந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? திரளான மக்களை பார்த்தாரு. பார்த்தோன்னு என்ன பண்ணார்? மனதுருகி, he had compassion சொல்லுது மத்தேயு 14:14. he had compassion, மனம் இறங்கி. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நானே ஜீவப்பா, முதல்ல சாப்பாடு கொடுறா, அதுக்கு ஒரு மற்ற கதைனார். நம்ம இருக்கிற பணத்தை வேறு மாதிரி வட்டி கொடுத்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறோமா? 35 லட்சமா? எத்தனை லட்சம் வட்டி கொடுத்துட்டு, அதே நேரத்தில் ஒரு ஹாஸ்டல் கட்டி சோறு போடுறதா எப்படி இருந்திருப்பார்? இன்னைக்கு அவருக்கும் அமைதி இல்லை, வீட்லேயும் அமைதி இல்லை, சமூகத்திலேயும் அவருக்கு உயர்வு இல்லை. ஒரு மிஷினரி இருந்தான், 10 சவரம் நகை போட்டாங்க ஒன்று ஒய்ஃபுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி சிஎஸ்சியில் மிஷினரி. என்னை மாதிரி ஒருத்தன் போனான், டே 10 சவரம் பீரோவில் தாண்டா இருக்குது, சேட்டுகிட்ட கொடுத்தா 1% வட்டிடா, 2% வட்டி. 10 சவரம்னு வச்சுட்டு உனக்கு 20,000 ரூபா கொடுப்பான். 20,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா வட்டி. ஏன்ட கொடு, உனக்கு 20,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? அது 200 ரூபா வட்டி, இது 20,000 ரூபா, 2,000 ரூபா வட்டி உனக்கு தரேன்.
அப்போ 200 போனால் மிச்சம் எவ்வளவு? 1800 மீதிரா. இங்கே பீரோவில் இருக்கிறது எங்கே இருக்க போகுது? மார்வாடிட்டு. என்னடா இதுன்னா சூப்பர் ஐடியாப்பா. இப்படி ஐடியா கொடுத்து ஆள் இல்லைன்னு 10 சவரனை எடுத்தாலும் மார்வாட்டு கொடுத்தாரு. 20,000 ரூபா கொடுத்தாரு. 20,000 ரூபா எடுத்து 2,000 ரூபா வட்டி எடுத்துக்கிட்டா 18,000 ரூபா கொடுத்தான். 2,000 ரூபா வட்டி எடுத்துட்டு 18,000 ரூபா கொடுத்தான். அடுத்த மாதமே கொடுக்க மாட்டேன்ட்டான். பணமும் போச்சு, உள்ளதும் போனால். வட்டிக்கு கொடுப்பதும் தப்பு. நீயும் அநேக ஜாதிங்களுக்கு கடன் வைப்பாய். கடன் ஒரு கடன் கொடுத்த தப்பு தானே. கொடுத்த கடனை கேட்காதையாங்கிறேன். அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இதாவது ஒரு சீனை போட்டு அவன்கிட்ட அழுதாரான், அடக்கம் பண்ண துட்டு தருவான்னு. அவன் டாட்டா சியூன்ட்டு ஒரு பாஸ்டர். நீ அம்மா செத்தாலும் இல்லை, பாட்டி செத்தாலும் துட்டில் போயிட்டு வான்ட்டான். இது அவரை விருப்பத்திற்கு சொல்லலை. நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். என்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுக்குறோன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடு. இல்லை கொடுக்கணும்னு உனக்கு மனசில் ஏவுது இருந்தால் கொடுத்துட்டு திரும்ப கேட்காது. என்னுடைய சொந்த கணக்காக தான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடு. ஸ்டார்டிங்கே இல்லைப்பா ஏன்டா இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், 2 லட்சம் கேட்டார். ரொம்ப அவசரமாக வேணும், ஒரு கேஸ் போட்டிருக்கேன், கேஸ் போட்டு இவரை காலி பண்ண போகிறேன், எனக்கு 2 லட்ச ரூபா கொடுனார். நானும் சாப்பிட்டேன், அவருக்கும் சாப்பாடு கொடுத்தேன். நானும் உப்புமா, இனிப்பு உப்புமா சாப்பிட்டேன், உப்பு உப்புமா சாப்பிட்டேன், அவருக்கும் கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டே திங்க் பண்ணேன், தோத்துறேன் என்கிட்ட இப்போ இல்லைன்ட்டேன். எவனையும் காலி பண்ண நான் ஏன் துட்டு கொடுக்கணும்? கடன் காலி பண்ணுற வேலை யாருது? அவர் வேலை. நம்ம துட்டு கொடுத்து ரோட்டில் நமக்கு அந்த லாபம் வேண்டாம். நான் ஏன் வேலையை நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் கடவுள் கொடுக்குறேன். இதெல்லாம் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி, அந்த மிஷன் கண்டுபிடிச்சி கொடுத்த பொழுது தான் அந்த பெண் நினைக்கலாம், இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் முன்னே அஃபெக்ஷன், உண்மையான பாசம். நீங்கள் நானும் அப்படி உண்மையான ஒரு சேரிட்டி உள்ள மக்களை காணப்படுகிறோமா? ஒன்று கூடி இருக்கோம், ஜெபிச்சிருக்கிறோம். உங்கள் கம்மன் கேதரில் வருஷத்துக்கு எத்தனை பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க? அவர் 5 பேர். இதில் தலைவர் யார்? அவர். செயலாளர் அவர் எத்தனை பேர்? நீங்கள் எத்தனை பேருக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க? நடத்துகிறார். இதுதான் ஊழியம். ஊழியம் என்பது என்னால் முடிந்தவற்றை நான் பிறருக்கு செய்யணும். செய்கிறப்போ 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா வரும் எனக்கு. எத்தனை ரூபா அதிகம் வருது? 2 ரூபா அதிகம் வருது. உங்களால் முடிஞ்ச ஒரே பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவன் நமக்கு எதிரி. ஒரு பாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 8 மணிக்கு அவன் பெரிய பாட்டு, அவனுடைய மதப்பாட்டை சத்தமாக வைப்பானான். இவர் போய் சொல்லவே மாட்டாரான். முழங்கால் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் பேரல் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான். போய் ஜெபம் பண்ணிவிட்டு அவனை வீட்டுக்கு போய் பார்த்து ஜெபம் பண்ணாரான். அதோட வீட்டுக்கு வந்து சரியாகி ஞானஸ்தானம் ஆகிட்டான். நம்ம சத்தமே போட வேண்டாம். இங்கே முழங்கால் போட்டு அங்கே என்ன ஆயிரும்? அங்கே அடங்கிப்போம். அடக்கிற ஆண்டவர் யார்? அவர். இது பிராங்க்ல என் கூட இருக்க பாஸ்டர் மேத்யூஸ் சொன்னது. அப்போ நம்முடைய ஊழியத்தில் நம்ம என்ன பேரை செய்கிறோம்? அதாவது சுக்மாங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது. ஒரிசாலேருந்து பிரிஞ்ச சத்தீஸ்கர். ஒரு சர்ச்சுக்கு ஃபவுண்டேஷன் கூட போயிருந்தேன். அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர். செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு எப்படி செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரோ, சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் சுக்மா மாவட்டத்துக்கு சுக்மா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர். 4 கிலோமீட்டர் போகிறோம். 4 கிலோமீட்டர் போனால் கரண்ட் கிடையாது அந்த கிராமத்தில். சர்வசாதாரணமாக கரடியும் சீட்டா ஃபைட்டும் வருமா. ஊருக்குள்ளே நாய் இலையிற மாதிரி சீட்டா ஃபைட்டும் கரடியும் சுற்றுமா. மாட்டினா மனுஷனை காலி பண்ணிடுவோம். அந்த கிராமத்தில் ஒரு சர்ச்சுக்கு ஃபவுண்டேஷன் கூட போயிருக்கேன். கிட்டத்தட்ட நான் சொல்வது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த தம்பி ஊழியத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு தமிழ் தெரியாது. அவங்க ஒடிசா மட்டும்தான் தெரியும், ஹிந்தி கூட அவருக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஐஎம்எஸ் ஸ்கூலில் படித்தவர். அவரை பற்றி அங்கே இருக்க மிஷனரி அன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் போன ஞாயிற்றுக்கு எங்கள் அண்ணனுடைய நினைவு நாளுக்கு வந்தவங்களுக்கு ஒரு சுக்மாவை பற்றி ஒரு மிஷனரி சாட்சி சொன்னார். நல்ல குண்டா வந்தவங்க. ஐயா இவர் வரல, இவர் இங்கே ஃபாரின் போயிட்டார். வந்தவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ தெரியல, அவர் பேர் ஜபஸ்.
அவர் சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறார். அந்த பையன் ஐஎம்எஸ் ஸ்கூலில் படித்தான், எஜுகேஷன் அங்கே படிச்சுக்கிட்டான். +2 முடித்த உடனே அவன் கிராமத்தில் போய் ஏசு நல்லவர்னு சொன்னான். அவன் ஊருக்காரன் சொன்னான், துட்டு வாங்கிட்டு வந்து ஏசு நல்லவர் சொல்கிறான்னு அடிச்சிட்டான். ஊரை விட்டு வெட்டிட்டான். ஊரை விட்டு வெட்டினா நிறைய ஐஎம்எஸ்க்கு வந்தான். வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டான். சம்பளம் வேணா தானே அவன் திட்டுறான், நீ வச்சுக்கோ சம்பளத்தை. படிக்க வச்ச போதும், எனக்கு எஜுகேஷன் நாலேஜ் கொடுத்துருக்க போதும். தோத்துறன்னு போனான். திரும்ப போய் சொன்னான். திரும்ப போய் சொல்கிறப்போ அவனை திரும்ப அடித்தாங்க. டேய் நான் சொல்கிறேன்டான்னா நீ என்னடா சொல்கிறேன்னு அடித்த அந்த அடி வாங்கிட்டு வெளியே போய்டான். ஒய்ஃபை ஏற்றிக்கிட்டான். 2 பேரும் ஏசு நல்லவன்னு சொன்னாங்களாம். 2 பேரையும் அடித்தாங்களாம். அப்புறம் அவங்க அண்ணன் ஏற்றுக்கிட்டானாம். அண்ணன்லாம் அடித்து விரட்டாங்களாம். அப்படி அவங்க குடும்பத்தை விரட்டாங்களாம். இப்போ அவங்க ஃபேமிலியை ஏற்றி அந்த ஊரில் 50% கிறிஸ்டின் ஆகிட்டாங்களாம். ஐஎம்எஸ்ல சம்பளம் வாங்கலைங்க. எப்படி வேலை செய்கிறான்? பெயிண்ட் அடிக்கிறான். எப்படி பேருனா 2 பேர் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிக்கிறாங்க அவங்க ஊர் மொழியில், ஒடிசாவில். நான் அன்றைக்கி வந்து சொன்னவர், சாட்சி சொன்னவர் பக்கத்தில் நிற்கிறார். அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பெயிண்ட் அடிக்கணுங்க, பெயிண்ட் அடிக்கணுமா, இந்த ஊரில் நான் இருக்காரு, போய் பாரு, ரொம்ப நல்லவர், கரெக்டாக பேசுவான், சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுப்பான், காசு அதிகம் வாங்க மாட்டான், பெயிண்ட் கடையில் கமிஷன் வாங்க மாட்டான், திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், ரொம்ப சூப்பர் ஆள். அவன்கிட்ட போய் சொல்லுவான். காரணம் அவன் கிறிஸ்டின் பாஸ்டராக இருக்கான், ப்ளஸ் வேலை செஞ்சு சாப்பிட்றான். பவுலடிகள் சொன்னார்ல, அவன்கிட்ட காசு கேட்டனா கூடாரம் பண்ணல, மாட்டை வாயை கட்டாயாகன்னு 1 Corinthians 9 தானே சொல்கிறார். மாட்டை என்ன பண்ணக்கூடாது, ஊழியக்காரன் திருடினா அவனை போய் சொல்லாதங்கிறார். ஆனால் நான் திருடினானான்னு கேட்குறார். அடுத்த கேள்வி, நீங்கள் நானும் அந்த உண்மை என்பது கூடி ஜெபிக்கணும். கூடி ஜெபிப்பது என்பது பயந்து போன சீஷர்கள். இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, அவங்க அற்புதம் பண்ணாங்க. நீங்கள் பேய்களை விரட்டுவீங்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், மரித்தோரை எழுப்புவீங்க, குஷ்டரோகிகளை சரி பண்ணுவீங்க, நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு பயந்து போயிட்டான். அவன் துணியக்காலில் தொண்டைக்காலன்னு போயிட்டான். திரும்ப எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாங்க. அங்கே அப்பம் கொடுக்குறாரு, கடலில் போய் மீன் பிடிக்கிறான். நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறான், அங்கே ஒன்றுமே கிடைக்கல, வலது பக்கமாக போடுறாங்கிறாரு. வலது பக்கமாக போட்டால் நிறையா அற்புதம் இருக்குது. அப்போ நீங்கள் தான் ஜீசஸ்ன்னு காலில் வந்து விடுறான். இருந்தாலும் அந்த சீஷர்களுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லை. அந்த 50ஆம் நாள் விடுதலையின் திருவிழா பஸ்கா வந்து, பஸ்கா இயேசு எப்படி ஆட்டுக்குட்டியை அடித்து எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து மீட்டு கொடுத்தது பஸ்கா. அவர் உயிரோடு இழுத்த பிறகு அதுலேருந்து 50ஆம் நாள் தான் யூபிலி. லேவியராகம் 23 தான் யூபிலி, விடுதலையின் பண்டிகை. அந்த விடுதலை 50 என்பது விடுதலை, பெந்தைக்காசல் என்பது விடுதலை. 50ஆவது நாள், அந்த 50ஆம் நாள் பஸ்கா பண்டிகை கொண்டாதான் அவங்க ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடின போது அங்கே விட ஒரு தூயாவுடைய மகிமை வந்துச்சு. மகிமை வந்தோடனே என்ன சொன்னாங்க, ஏய் நோ படம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அப் அண்ட் வாக். எழும்ப சொன்னாங்க, நடக்க சொன்னார். இன்னைக்கு ஒர்க்ஷிப் பண்ணிவிட்டு தம்பி நல்லா கீபோர்டில் 6/8 அவர் போட சொல்லி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா ஒர்க்ஷிப் பண்ணார். இதுக்கெல்லாம் 6/8 இதெல்லாம் பசுதாவின் அல்லமல்ல. அங்கே என்ன இருக்கணும், ஹீலிங் இருக்கணும். அப்போஸ்தலர் 14 அந்த பவுலடிகள் ஜெபம் பண்ணுறாரு, விசுவாசத்தோடு பார்க்குறான். லிஸ்தாரியா ஊரில் பார்க்குற பொழுது அப்படி விசுவாசம் பார்த்தோன்னு நடக்கு, முடவன் நடக்க, பிறவிலேருந்து நடக்க முடியாத முடவன் நடக்கிறான். இதுதான் ஒர்க்ஷிப். அவர் சொல்லார், எந்த நாமம் என்ற இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது, இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நேமம் ஜீசஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ தான் அங்கே அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெற்றுச்சு. நம்மை கேட்க வேண்டிய கேள்விகள், நாம் கூடி ஜெபிக்கிறோமா? 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கீங்களோ அங்கே நான் இருக்கேங்கிறார் மத்தேயு 18:19. அதே மாதிரி இவங்க கூடி ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க. அந்த ஏலி கேட்டார், ஏமா தண்ணி அடிச்சிட்டு ஜெபம் பண்ணுறேன்னு. அதே தான் இங்கே சொல்கிறாங்க, ஏய் குடிச்சிட்டு அவங்கள பேசுகிறாங்கப்பா, போதையில் கஞ்சா அவங்கள இருக்க விடலைங்கிறார்.
அவங்க சொல்கிறாங்க கஞ்சான்னு பாரு. அப்போதான் அங்கே ஒரு வல்லமை. அடுத்து அடி. அடுத்து என்ன கிடைக்கும்? உடனே அடி. அதான் வேதத்தில் இங்கே இடத்துல நீங்கள் பேதுரு அந்த பேதுரடிகளையும் பவுலடிகளையும் பார்க்குறப்ப எங்கே மிரக்கல் நடக்கோ அதிசயம் நடக்க அடுத்த அடி தான். அடுத்த அடி தான். அதுதான் சிலுவை. பெரிய சிலுவை. நம்ம மோகன்தாஸ் ஐயா மாட்டிருக்க மாதிரி சிலுவை பெருசு. எவ்வளோ அடி வாங்கினாலும் என்ன பண்ணணும்? வாங்கணும். அதுக்கு தான் பிஷப் ஆகணும். பெரிய சிலுவை எதுக்கு போடுறனே பெரிய சிலுவை நிறைய பேருக்கு தெரியாது. மிஷனரிய டெடிகேஷன் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான மிஷனரி டெடிகேஷன் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய 6 வருஷத்தில் ஐஎம்எஸில் சின்ன சிலுவையாக கொடுப்பாங்க. கருப்பு கயிறில் சின்ன சிலுவை. ஏன்னா கொஞ்சம் அடியா. பிஷப்னா எவ்வளவு? எடிசன் ஐயா பெரிய சிலுவை நான் போட்டு பார்த்ததே இல்லை. போட மாட்டேங்கார். அப்போ அடி வாங்க ரெடியாக இல்லை உங்களுக்கு. அப்போ நாம் எங்கே இருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டில் அடி வாங்குறப்போ கொரோனாவில் எங்கே ஒரு சீஷனுடைய ஒரு ஊழியக்காரனுடைய விதை விதைக்கப்பட்ட அந்த இடம் கிறிஸ்தவமும் மாறும். ஒரு ஊழியன் அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டால் அவன் என்ன மாறும்? கிறிஸ்தவம் மாறும். அவனுடைய பிளட்டு. நான் போன மாதத்தில் ராமநாதபுரம் போயிருந்தேன். ஒரு ஆசி பிஷப், ஆசி ஃபாதர் மிஷனரியை கொண்டுட்டாங்க. ரத்தத்தை அறுத்துட்டான். அந்த ராஜா கழுத்தை அறுத்துட்டான். ரத்தத்தில் கழுத்தை அறுத்துட்டான். ரத்தம் வடிஞ்சுது. அந்த பகுதியே அந்த மண் ரெட் கலராக மாறிட்டான். அந்த பகுதி 100 கிலோமீட்டர் ரத்தமாக மாறிட்டான். மண்ணெல்லாம் சோப்பு கலராக இருக்கான். ஆனால் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு ஆசி திருச்சபை இருக்கு மக்கள். ஒருத்தருடைய மரணம். அப்போ சிலுவைன்னா என்னது? அடி. அந்த அடி வாங்கிறதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். கூடி ஜெபிச்சாங்க. பவுலும் சீலாவும் ஜெபிச்சாங்க. அந்த ஜெயில் என்ன பண்ணுது? அசைஞ்சுது. நம்முடைய ஜெபம் கூடி ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவெல்லாம் மாறணும். மாறுறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்த மாட்டவர். என்ன நோக்கத்தோடு உங்களை அழைத்த நம்ம அழைக்கிற உங்கள நம்மை அழைக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாய், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் எப்பெல்லாம் மாறுறோமோ அப்பெல்லாம் ஆண்டோடைய பாதுகாவல் நம்மோடு இருக்கு. ஆண்டவர் தூஷிக்க மாட்டவர். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி ஜெபிப்போமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.